அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுஅ்மினு பிஹி வனதவக்கலு அலைஹி. அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு 111 தடவை இந்த திக்ரை ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துகின்றான். பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். பணத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த 99 திருநாமங்களும் அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு தன்மைகளை கூறக்கூடியதாக இருக்கின்றது. இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். அதே போன்று நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவன் சீராக்கி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் 99 திருநாமங்களில் ஒரு திருநாமத்தை தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த திருநாமத்தை 111 தடவைகள் நாம் ஓத வேண்டும். நல்ல எண்ணத்தோடு நம்முடைய அனைத்து விடயங்களும் சீராக வேண்டும், செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு 111 தடவைகள் நாம் இந்த திருநாமத்தை ஓதுவோம். யா அல்லாஹு யா வாஜித், யா அல்லாஹு யா வாஜித், கண்டுபிடிப்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமம் யா வாஜித், கண்டுபிடிப்பவன். இந்த திருநாமத்தை 111 தடவைகள் ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய செல்வத்தை அல்லாஹ் பெருக வைப்பான். அதே போன்று செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்தி தருவான். இந்த திருநாமத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.